அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட் 22,000க்கும் கொஞ்சம் கீழே போய் பாட்டமை தொட்டுட்டு, அதாவது பாட்டமை ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து 25,000 அப்படிங்கிற புள்ளியை தொட்டுருச்சு. இப்போது கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது. பெருசாக மார்க்கெட்டில் ரொம்ப கிராஷ் வர்ற மாதிரி நியூஸ் எதுவுமே இல்லை, சிக்னல் இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகி சின்ன கரெக்ஷன்னா நிஃப்டி 200-300 புள்ளிகள் கீழே போனாலே அது என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன கரெக்ஷன் தாங்க. ஒரு 800 பாயிண்ட்டு 1000 பாயிண்ட்டு அதுக்கு மேலே கண்டினியூஸாக 2-3 நாள் அல்லது இந்த வாரம் கிராஷ் ஆகிட்டு அடுத்த வாரமும் அதே மாதிரி கிராஷ் ஆகுது, அந்த மாதிரி நடந்தால் தான் அது கிராஷ். சரிங்களா? 2% கரெக்ஷன் அல்லது 3% கரெக்ஷன் நிஃப்டியில் ஒரு டேயில் நடக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணம் தான். 5% உடையுது, 10% உடையுது, 8% உடையுது, இந்த மாதிரி நடந்தால் தான் அதை நான் கிராஷ்னே சொல்லுவேன். இதுதான் என்னுடைய புரிதல். கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, இப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. பெருசாக கிராஷ் வர்றதுக்கு, அதாவது 5%, 8%, 10% இந்த மாதிரி கிராஷ் வர்றதுக்கு எந்த வித சிக்னலும் இல்லை. அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் சின்ன கரெக்ஷன் கன்சாலிடேஷன் கொடுத்து மேலே தான் போக போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கரண்ட் புரிதல். இது வரைக்கும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. ஆனால் என்கிட்ட காசு இருக்குது, நான் இன்சூரன்ஸு, கோல்டு இது எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டால் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது இருக்கிற காசில் நிஃப்டி 50ல் தொடர்ச்சியாக சிப் பண்ணுவேன். 1. 2வது, நல்ல நல்ல பங்குகள், குவாலிட்டி ப்ளூ சிப் பங்குகளை இப்போவும் 1, 2ன்னு நான் வாங்குவேன். அல்லது என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் 10-15 வருஷத்துக்கு வெயிட் பண்ண ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பங்குகள், HDFC பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, இந்த மாதிரி பங்குகளே ரொம்ப வருஷமாக கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது. அதே சமயம் FMCG ஸ்டாக்ஸு, HUL, ITC இந்த மாதிரி கம்பெனிகள், இன்னும் FMCG செக்டர்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சாலிடேஷன் ஜோன்லேயே சில வருஷங்களாவது இருக்குது. அப்போது அந்த ஸ்டாக்ஸை நம்ம தொடலாமா? அதே சமயம் ஃபார்மா செக்டரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஐடி செக்டர்ஸ்லேயும் நல்ல ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி டாப் குவாலிட்டி பங்குகளே கன்சாலிடேஷன் ஜோனில் 22,000 அப்படிங்கிற புள்ளியை நம்ம மார்க்கெட் தொட்டும் பொழுது நல்ல வேல்யூவேஷனில் கிடைச்சாங்க. இப்போது ஒரு 15% அதிகமாக வேல்யூ கிடைக்கிறாங்க. நான் நிஃப்டி 50ல் சிப்பு, இந்த மாதிரி செக்டரில் உள்ள நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகள் ஓரளவு வேல்யூவேஷன் ரிலேட்டிவ்லி ஹையாக இருந்தாலும் 20-25 PE அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாலோ அல்லது 20 PE 20 PEக்கு கீழே கிடந்தாலோ அதை நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே உடஞ்சிச்சு, சப்போஸ் நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு சரியாக நடக்காமல் கீழே உடஞ்சிச்சு அப்படின்னா இதே ஸ்டாக்ஸை இன்னும் கொஞ்சம் வாங்குறதுக்கும் நான் தயாராக இருப்பேன். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. 20 PEக்கு கீழே எந்த ஸ்டாக் யார் ட்ரேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணமாக ஐடி ஸ்டாக்கில் நான் விப்ரோவை சொல்லுவேன். சரி, FMCG செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே 50 PEக்கு மேலே இருக்கே, அதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக அவங்க எல்லாமே 50 PEயில் தான் இருந்திருக்கிறாங்க. HUL எல்லாமே 50 PEயில் தான் எப்பொழுதுமே ட்ரேட் நடக்கும். இப்போ கடந்த 3 வருஷமாக அவங்களுடைய EPS ஃப்ளாட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் லாஸ்ட் குவார்ட்டரு அல்லது அடுத்த வருஷம் ஃபஸ்ட் குவார்ட்டர் இந்த மாதிரி பீரியடில் கண்டிப்பாக அவங்க நல்ல ரிசல்ட்டை காட்டுவாங்க அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அது நடக்குதா நடக்கலை அப்படிங்கிறது தெரில. நடந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும், நடக்கலைன்னா இதே வேளையில் கன்சாலிடேட் ஆகும். ஸோ இந்த புரிதலினுடைய அடிப்படையில் நான் முதலீடுகளை பண்ணுவேன். எப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தவித எக்ஸ்போஷரும் இல்லை அப்படிங்கிறப்போ. இதில் நான் தொடர்ந்து சொல்கிற விஷயம் குவாலிட்டி ப்ளூ சிப் கம்பெனிகளை நல்ல வேல்யூவில் வாங்குறது மூலமாகவும் நிஃப்டி 50யை தொடர்ந்து சிப் பண்ணுறது மூலமாகவும் நம்ம லாங் டேர்மில் நல்லா வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட் டேர்மில் விற்று வாங்கணுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களை சாகடிக்கும். நீங்கள் லாங் டேர்மில் 10-15 வருஷத்துக்கு இந்த கம்பெனிகள் எல்லாமே இருக்க தான் போகுது. 1-2 ஃபெயில் ஆகலாம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபெயில் ஆனாலும்
நம்மளுடைய மேக்ரோ எக்கானமிக் சிச்சுவேஷன் இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, நல்ல டெவலப்டு நேஷனாக வந்து நம்ம ஆறதை நோக்கி பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறதுனால, நம்மளுடைய ஜிடிபி மினிமம் வந்து 6% இருக்குது. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படிங்கிறதுனால நம்ம மார்க்கெட்டை நம்பி முதலீடு செய்கிறோம். இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டுங்க. இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்க. 2522 கோடி ரூபா ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக வாரா கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த கடன்கள் எல்லாம் வந்து பேங்க்குக்கு திரும்பி வராது அப்படிங்கிற சூழ்நிலையில் அதுக்கான பஃபர் அமௌண்ட்டாக தான் வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதாவது இந்த Q4 ரிசல்ட்ஸில் வந்து 2522 கோடி ரூபா அந்த அக்கௌண்டிங் இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா. RBI வந்து ஒரு ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ரூல் பிரகாரம் நீங்கள் வந்து அக்கௌண்டிங் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதை கண்டுக்காமல் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பழைய விதிகளின் அடிப்படையிலே வந்து அக்கௌண்டிங் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஆடிட்டிங் மூலமாக கண்டுபிடிச்சதில் வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் வந்து 2000 கோடிக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்களுடைய அக்கௌண்டிங்கில் மிஸ்மேட்ச் இருக்குது. அதனால் வந்து அவங்களுடைய நெட்வொர்த்தில் 2400 கோடி ரூபாய் கிட்ட வந்து இழப்பு வரும் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடியே நியூஸ் போட்டிருந்தோம். அதுக்காக 2522 கோடி ரூபாய் இப்போ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் நெகட்டிவில் போயிருக்கு. அதே சமயம் அவங்களுடைய கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே வந்து கூடி இருக்கு. கிராஸ் என்பிஏ 3% மேலே போயிடுச்சு. நெட் என்பிஏ வந்து 0.95 அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் அளவில் இருக்குது. போன குவார்ட்டரில் வந்து நெட் என்பிஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.68. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு நல்ல ப்ரொமோட்டர் அப்படிங்கிறத விட அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட காசு இருக்குது. அவர் நினச்சாருன்னா வந்து பேங்க்குக்கு வந்து பணத்தை இன்ஃபியூஸ் பண்ண முடியும். எப்படி வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அந்த எக்ஸ்டர்னல் வாபர் பிங்கஸ் அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து 7000 கோடி ரூபா நிதி திரட்டினாங்கல்ல, அதே மாதிரி அவங்களுடைய சிச்சுவேஷன் வேற. பட் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதாவது எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டரை கூட்டு வந்து பணத்தை வந்து பேங்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது ஒரு வழி. அதே சமயம் இந்த பேங்கினுடைய ப்ரொமோட்டர்கிட்டே காசு இருந்துச்சுன்னா அவங்க இன்ஜெக்ட் பண்ணுறது இன்னொரு வழி. ஸோ இந்த ஹிந்துஜா குரூப் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய பாப்புலரான பணம் நிறையா வச்சிருக்கிற குரூப்பு. அதே சமயம் அவங்களும் வந்து சில ரிஸ்கி பெட் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து மார்க்கெட்டில் உலவுகிற செய்தி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டு பிளஜிங் இருக்கும். சரிங்களா, நம்ம ரிஸ்க் எடுக்கணும், எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வேணும், என்னால் விலை வந்து 1000 ரூபாய் போயிட்டு 100 ரூபாய் வந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியும், இது நல்ல பேங்க்கு, நல்ல பிஸ்னஸ் தான், நமக்கே தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் தான், ப்ரைவேட் பேங்க் செக்டர்லேயே வந்து இது ஒரு 4வது 5வது பெரிய பேங்க்கு, நமக்கு சீப்பான வேல்யூவில் கிடைக்கிறப்ப நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான முதலீட்டாளர்களுக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸ் மாதிரி பங்குகள் வந்து கண்டிப்பாக வந்து கிளிக் ஆச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்குங்க. அதாவது ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். அதே சமயம் வந்து இந்த கம்பெனிகள்லாம் வந்து திவாலாகிற நிலைமைக்கு கூட போன பங்குகள் தான். டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் பாதாளத்துக்கு கீழே போச்சு. இருந்தாலும் வந்து ப்ரொமோட்டர்ஸ் மேலே உள்ள நம்பிக்கையால் யாரெல்லாம் அந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாமே நல்ல லாபம் பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா, டாடா மோட்டார்ஸும் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் நல்ல கம்பெனிகள், நல்ல பிஸ்னஸ் உள்ள கம்பெனிகள்னாலும் அதில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு அந்த பங்கினுடைய விலை வந்து பயங்கரமாக ஏறும், பயங்கரமாக இறங்கும். அதை தான் நான் வந்து வாலட்டைல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வாலட்டைல் ஸ்டாக்ஸு லார்ஜ் கேப் பங்குகளாக இருந்தாலும், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க்கும் டாடா மோட்டார்ஸும் மிகப்பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் ரொம்ப வாலட்டைலான ஸ்டாக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை ஒரு நிதானமான முதலீட்டாளர் தன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஸ்டேபிளான பங்குகளுக்கு அதிக அலோகேஷன் கொடுத்து 5% 6% கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பங்குகளில் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் ஒரு 2 to 3% வரைக்கும் வாங்கி வச்சுக்கலாம். அகெயின் இது எல்லாமே உங்களுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் டாலரன்ஸ் ப்ளஸ் உங்களுடைய ரிஸ்க் எபிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.